பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். கடந்த சில வாரங்களாக பேசும் தலைமையில் சிறந்த நாடாளுமன்றவாதிகளினுடைய அனுபவங்களை நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கோம். தமிழகத்தின் குரலாய் டெல்லியில் ஓங்கி ஒலித்த நாடாளுமன்றவாதிகளினுடைய அரசியல் அனுபவம் தான் இன்றைய பேசும் தலைமை அப்படின்னே சொல்லலாம். இவரை பற்றி சொல்லணும்னா ஆங்கில ஊடகங்கள் அப்போது ஒரு ஹைடெக் மினிஸ்டர் அப்படின்னு பாராட்டி இருந்தாங்க. அவரை பற்றி ஒரு அழகான முன்னோட்டத்தோடு நம்ம பயணிக்கலாம். கடந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொடர்புத்துறை அமைச்சராகவும் ஜவுளித்துறை அமைச்சராகவும் பணியாற்றியவர் தயாநிதி மாறன் அவர்கள் தந்தை முரசொலி மாறனின் மறைவுக்குப் பிறகு தீவிர அரசியலில் காலடி எடுத்து வைத்தார். தயாநிதி மாறன் பாராளுமன்ற மக்களவைக்கு திமுக சார்பில் 2 முறை தேர்வானார். இந்த நவீன நாடாளுமன்றவாதி தயாநிதி மாறனின் அரசியல் வருகை வாரிசு அரசியல் என்ற விமர்சனங்களுக்கு வித்திட்டாலும் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் முதல் தேர்தலிலேயே வெற்றி கண்டார் தயாநிதி மாறன். கலைஞர் கருணாநிதியின் மனச்சாட்சி என திமுகவினரால் கொண்டாடப்படும் முரசொலி மாறனின் மகன் என்ற அடையாளத்தோடு டெல்லி அரசியலில் காலடி எடுத்து வைத்தாலும் தனது தனித்துவமான செயல்பாடுகளினால் அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங், திருமதி சோனியா காந்தி அவர்களின் அன்புக்கு பாத்திரமாக விளங்கினார். தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக இருந்தபோது 75 மில்லியன் இணைப்புகளை 250 மில்லியன் இணைப்புகளாக உயர்த்தி காட்டியதை பெருமிதத்தோடு நினைவு கூறுகிறார் இந்த நவீன நாடாளுமன்றவாதி. எளியவர்களின் எட்டாக்கனியாக இருந்த அலைபேசி, தொலைபேசி கட்டணம் அதன் பிறகு வெகுவாக குறைக்கப்பட்டதையும் நினைவு கூறுகிறார். சிறு வயதிலிருந்தே கலைஞர் கருணாநிதி, முரசொலி மாறன் அவர்களோடு அரசியல் களத்தில் தான் பயணித்த அனுபவங்களையும் கலைஞரின் கோரிக்கைகளுக்காக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்த நெகிழ்ச்சியான தருணங்களையும் அரசியல் களத்தில் சந்தித்த நெருக்கடியான சூழல்களையும் மனம் திறந்து பேசுகின்றார் இன்றைய நம் பேசும் தலைமையில். என்ன நேயர்களை, நீங்களே முன்னோட்டத்தில் பார்த்திருக்கலாம். நவீன நாடாளுமன்றவாதி திரு தயாநிதி மாறன் அவர்களைத்தான் இன்றைய பேசும் தலைமையில சந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு அரிதான அனுபவம் அப்படின்னா, கடந்த சில தேர்தல்களாக ஒரு கருணாநிதி அவர்களோட ரொம்ப நெருங்கி பிரச்சாரத்தில் பயணிக்கிற வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த அனுபவம் எப்படி சார் இருந்தது? திரு கலைஞர் கருணாநிதியோட எந்த விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? அது இந்த தேர்தல், கடந்த தேர்தல் மட்டும் இல்லை, நாங்கள் குழந்தைகளாக இருக்கும்போதே கலைஞருடன் பயணித்திருக்கிறோம். அது குறிப்பாக தேர்தல் பார்த்திங்கன்னா, அவர் தலைவர் கலைஞர் தேர்தல் பண்ணாங்கன்னா கூடவே நாங்கள் போவோம். போயிட்டு அவர் கூட வேனில் போய் பிரச்சாரம் பண்ணுறது, அவர் கூட பிரச்சாரம் கூட உட்காந்து வேடிக்கை பார்க்குறது தான். எங்களை அப்போ வேடிக்கை பார்த்து வியக்கிறது, இவ்வளோ பேர் கூட்டத்தை பார்த்து வியக்கிறது. ஸோ எங்களை அறியாமலே நாங்கள் ஐக்கியமாயிட்டோம். அந்த இது இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கெலாம் கூட்ட முடியாது. கலைஞர் 5 மணிக்கு ஆரம்பிப்பார். அடுத்த நாள் விடியற் காலை 6 மணி வரைக்கும் தொடர்ந்து போயிட்டே இருக்கோம். நாங்களாம் அப்படியே கார்லேயே நாங்கள் படுத்துவோம். அவர் அந்த எனர்ஜி, அவர் பார்த்தீங்கன்னா கலைஞர் பிடித்தது என்னன்னு வச்சுங்களேன், பார்ப்பார். அதுக்கு மக்களை பார்த்து சரியாக கணிப்பார். இந்த ஃபேஷியல் ரியாக்ஷன் பார்த்து கருத்தை கணிப்பார். எனக்கு வாய்ப்பு என்னன்னா 80 ஒரு கிடைத்து. 80 முதல் முறையாக கலைஞர் அண்ணா நகர் தொகுதியில் நிற்கும்போது, அப்போது எங்கள் அப்பா பொறுப்பில் இருந்தாங்க. அப்புறம் எங்கள் இப்போதைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அந்த தொகுதியை ஃபுல்லாக பார்த்து பண்ண. அப்போ நான் அவர் கூட போவேன். துறைமுகத்தில் சைக்கிள் ரிக்ஷால் தலைவர் கலைஞர் நிற்பார். நான் கூட போவேன். அது பெரிய இது. அப்போ கூடயே சைக்கிள் ரிக்ஷாவில் கலைஞர் பிரச்சனை. சாலைகள் அவ்வளோ குறுகிய சாலைகள். அதே போல் பார்த்தீங்கன்றால் பிறகு தலைவர் அங்கே நின்றார், சேப்பாக்கம் நின்றார். அப்புறம் எங்கள் அப்பா கூட நின்றுருக்காங்க. 2004 நான் நிற்கும் போது அப்போ தான் அரசியல் ரீதியாக, ஏன்னா 96 முதல் பார்த்தீங்கன்றால் அது விளம்பரம் செய்வதை பற்றி எல்லாம் நாங்கள் பின் பேக் எண்டில் நாங்கள் இந்த முரசொலி இருந்தது நிர்வாகித்தால் பேக் எண்டில் தலைவர் கூட இருக்கும். தாத்தாவாக பார்ப்பதை அப்போ அவர் பர்ஃபெக்ஷனிஸ்ட். ஸோ எங்களை எப்படி எங்கள் அப்பாவும் பர்ஃபெக்ஷனிஸ்ட்டு, கலைஞரும் ஒரு தவறை எடுத்துக்கொள்ளவே மாட்டார், திட்டுவார். ஸோ அப்படி பேப்பரை பார்த்தா ஃபோன் வந்துச்சுன்னா தெரியும், ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க பண்ணிட்டு. ஆனால் அடுத்த நாள் அந்த தவறு அவர் திட்டத்தை பற்றி பேசவே அடுத்த கட்டத்து போவார். அதே ஏன்னா அடுத்து அவரை சொல்ற, ஒரு தவறை ஒரு முறை தான் செய்யணும். ஒரு தவறை நீ திருப்பி திருப்பி செஞ்சா
நீ வந்து முட்டாள். அவர் எதிர்பார்ப்புகளை இப்போ எப்படி நிறைவேற்றுவதில் வந்து கவனம் செலுத்தினாலே தானாகவே வந்து நீங்கள் வந்து பர்ஃபெக்ஷன் ஆகிடுவீங்க. ஏன்னா எங்கள் அப்பாவும் சரி, கலைஞரும் சரி, இப்போ எங்கள் தளபதி ஆல்சோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க கீழே வந்து நாங்கள் முரசொலியில் பணியாற்றியவர்கள். அப்போ கலைஞர் வந்து கூடயே பயணித்து, அதாவது வேறு விதமாக பயணித்து அப்புறம் வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தார். பேசுறது எப்படி, இது விழிக்கிறது எப்படி. என்ன சொன்னாலும் நம்ம தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் கலந்த தமிழ். அப்புறம் வந்து அவர் வந்து அது குறைய நீ பேசு, அது சொல்லுவார், நீ பேசுவத விதத்தை நீ பேசு, தவறே இல்லை, ஒவ்வொருத்தரும் தனித்தன்மை. சரி, அது என்கரேஜ் பண்ணுவார். அதான் கலைஞர். அதே மாதிரி பார்ப்பார், நீ பேசும்போது மக்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, இதான ஏதாவது தவறாக பேசியிருந்தால் தனியாக கூப்பிட்டு சொல்லுவார், சபையை தட்ட மாட்டார். ஆக்சுவலாக ஒரு தலைவராக ரசித்து நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சார். ஒரு நீண்ட கல அனுபவம் உங்களுக்கு இருக்குது. சின்ன வயசுலேருந்தே ஒரு ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. மக்களோட பல்ஸை இந்த தேர்தலில் உங்களால் பிடிக்க முடியுதா? எப்படி இருக்காங்கன்னு? கண்டிப்பாக நாங்கள் வந்து பல தேர்தலை தலைவரோடு பார்த்துருக்கிறோம். அவரே சொல்ல, பாரு சரியில்லை, முகம் சரியில்லை என்பார். அவங்க கை காட்டுற விதம், அவங்க உங்களை பார்த்து சிரித்த உங்களுக்கு எத்தனை நொடிகள் உங்களுக்கு ஓகே அப்சர்வேஷன், ஆமாம், சில பேர் சில தேர்தல் நாங்கள் பார்த்துருக்கோம், நாங்கள் ஏற்றுக்கொள்ள போவதில்லை உங்களை. நாங்கள் 2004 தேர்தல் போது என்னை பார்த்துக்கும் விதம், கலைஞரை பார்த்த விதம், ஏன்னால் பாரா இப்போ 2004க்கும் 2019க்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஒற்றுமைகள் இருக்கு. அலையன்ஸ், அதே காங்கிரஸ், மதிமுக, கம்யூனிஸ்டுகள் ஒரு சிலர் தவிர இங்கே பார்த்தீங்கன்னா மற்ற அதுக்கு வந்து வலுவான கூட்டணி. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரதமர் கேண்டிடேட் யாருன்னு நம்ம தெளிவாக இந்த முறை சொல்லிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்போ வந்து 2004 பார்த்தீங்கன்னா மத மாற்று தடை சட்டம் இருந்தது. இன்னைக்கு அது ஈக்குவலாக வந்து பிஜேபி என்ன சொல்கிறாங்கன்னா இந்துத்துவ எப்படி போட்டு அதுதான் கிட்டத்தட்ட அதே தான் அவங்க கொள்கையாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி பார்த்தா அப்போ வந்து ஆடு கோழி வெட்டுறதுக்கெல்லாம் ஜெயலலிதா வந்து தடை போட்டிருந்தாங்க. இங்கேயும் வந்து எந்த யார் எது சாப்பிட வேண்டும், எந்த கறி சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டால் மாட்டுக்கறி சாப்பிட்டால் உனக்கு இது போய் வீட்டில் புந்து எரிக்கலாம் என்ற அளவுக்கு இவர்கள் வந்து தீவிரமாக அதை செய்கிறார்கள். அது எனக்கு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் நல்லியர்கள் கைது 2004 இவ்வளோ தீவிரமாக பண்ணாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களாகட்டும், அரசு ஊழியர்களாகட்டும், அவர்கள் உரிய மரியாதை கேட்டுக்கலாம், கூப்பிட்டு என்ன பிரச்சனைன்னு கேட்காமல் அவரை அவமதித்து என்ன அச்சுறுத்துகின்ற வகையில் ஜெயலலிதா பாணியிலே செய்கிறாங்க. நன்றா நான் அவருக்கு 2004 நாங்களாம் பிரச்சாரம் போகும்போது எங்கே பார்த்தாலும் காலி கொடுக்கும், தண்ணீர் கிடையாது. ஏன்னா சென்னை சுற்றுள்ள நீர்த்தேக்கங்கள்லாம் வறண்டுக்கிட்டு, கிருஷ்ணா நீர் கிடையாது, எதுவும் கிடையாது. பார்த்தீங்கன்னா ஆந்திராவிலேருந்து ட்ரெயின்லேருந்து அப்போது தண்ணீர் கொண்டு வருவாங்க. அப்போல்லாம் பாவம் மக்கள் வந்து தண்ணீரை வந்து 2 இல்லை 5 நாட்களுக்கு தேக்கி வைப்பார்கள், அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அதே நிலை இன்றைக்கு 2019 இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அப்போ கலைஞர் பார்த்து இதாக செய்யணும்னு அப்போ நாங்கள் பேசணும் இந்த மாதிரி கடல் நீரை அதான் நிரந்தர தீர்வுன்னு. ஏன்னா எந்த நீர் தேக்கத்தையும் நம்பாமல் நம்ம கடல் நீர் பெரிய கடற்கரை இருக்குது. அப்போ சொன்ன தலைவர் கலைஞர் அதை சொன்னார், எங்களுக்கு ஆட்சிக்கு வந்தால் வாய்ப்பை தந்தீர் என்றால் கண்டிப்பாக கடல் நீரை குடிநீராக திட்டத்தை கொண்டு வருவோம்னு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, நாங்கள் 2004 வரோம். அப்போ தான் கலைஞர் என்ன கூட்டிகிட்டு போகிறார் உடன் சேர்ந்து. அதுக்கு வந்து யூபிஐ மீட்டிங்கில் நாங்கள் உட்காந்துருக்கும்போது கலைஞர் சார்பாக நான் வந்து அவருக்கு மொழிபெயர்த்திருந்தேன். கலைஞர் சார் ஃபஸ்ட் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம், முதல் பார்த்தீங்கன்னா கலைஞர் சென்னைக்கு டீசல்டேஷன் 1000 கோடியில் பண்ணணும் சொன்னார். அடுத்த செம்மொழி வரிசையாக எல்லாத்தையும் எங்கெங்க அத்தனையும் நாங்கள் வைத்தோம். நீங்கள் அம்மாட்டிகள் யூபிஏ அரசின் காமன் மினிமம் குறைந்த வெப்சைட் திட்டத்தில் சென்னைக்கு வேற எந்த நகரத்துக்கு, மும்பை கிடையாது, டெல்லி கிடையாது, பெங்களூர் கிடையாது, சென்னைக்கு மட்டும். ஏன்னா இப்போ 40 பெரிய வந்து சென்னைக்கு 1000 கோடியில் கடல் திட்டத்தை நாங்கள் செயல்படுத்தினோம். இதை நாங்கள் செய்யாவிட்டால் சென்னையின் நிலைமை சற்று யோசித்து பாருங்கள். இதில் வருத்தத்தக்க விஷயம் என்றால் நாங்கள் திமுக வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நாங்கள் இவங்க என்ன பண்ண, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இன்னும் மேம்படுத்தலாம், அதிகப்படுத்தி கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணியிருந்தால் இப்போ மக்கள் தரையில் ரோட்டில் வந்து இறங்கி குடத்தில் தண்ணீர் பிடிக்கிற நிலைமை வந்திருக்காது. ஆக்சுவலாக சார், இப்போ கலைஞர்கிட்ட நிறைய பன்முக குணங்கள் இருந்தாலும் நீங்கள் அவர்கிட்டேருந்து சில விஷயங்களை நான் வந்து சுவீகரித்து நான் கடைபிடிக்கிறேன் அப்படின்னா எதை சொல்லுவீங்க சார்? சொன்னீங்கன்னா வந்து அவருக்கு டைமிங் அதாவது பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை எவ்வளோ இருக்கும். ஒரு கூட்டத்திற்கோ இது செய்திக்கு ஏதோ போகிறேன்னு சொல்லிட்டாருன்னா
4 மணிக்குன்னா 3:15 அது பதட்டப்படுவார். கூட்டாச்சு, டைம் ஆச்சு முன்னாடி போவார் தவிர லேட்டாக போகிறது அவர் பிடிக்கவே பிடிக்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்த வந்து எனக்கு அது கடைப்பிடி பார்க்குறே இன்னும் வரல. இது ஒவ்வொருத்தரும் விழிக்கிறது அழகாக ஒவ்வொருத்தர் பற்றி பேசும்போது அது மேடையில் இருக்கிறவங்க எல்லாம் வெய் காத்துட்டு இருப்பாங்க. கலைஞர் வந்து அது சொல்லுவோம் ஒவ்வொருத்தரும் அழகாக. அதே சில திட்டும் போது அதிலே விழிக்கும் போதே அழகாக அண்ணா அது அண்ணா அப்படி தமிழ் சுத்தமாக நமக்கு வர. ஆக்சுவலாக சார் வந்து இப்போ ஜெயலலிதா அவர்களே வந்து எல்லாரையும் அவ்வளவு சீக்கிரமாக விமர்சிச்சிட மாட்டாங்க. ஆனால் நீங்கள் முதல்ல அரசியலில் காலடி எடுத்து வச்சோடனே ஒரு ரியாக்ஷன் தமிழ்நாட்டிலே பெரிய அளவில் உங்களை விமர்சித்தாங்க வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? நிறைய பேர் வந்து திரு தயாநிதி மாறனை வந்து கலைஞர் கொண்டு வந்துட்டாருன்னு நிறைய விமர்சனங்கள் ஊடகங்கள் பூரா அதே பேச்சாக இருந்தது. அதை எப்படி பார்த்தீங்க நீங்கள்? இல்லைங்க, நான் வந்து இதை பற்றி கலைஞரிடையே பேசுகிறேன். ஏன்னா வந்து என்ன அட்டாக் பண்ணுறதுல ரொம்ப ஜெயலலிதா ரொம்ப மும்முரமாக இருந்தாங்க. நான் எது செஞ்சாலும் அது வந்து எழுத்து பேசுறது என்ன அதாவதுங்க தனிப்பட்ட தொழிலில் இருக்கும்போது வேற, அரசியல் வந்தோன்னே வந்து எதிர்ப்பு வரும். அதை சமாளிக்கிற திறன் நமக்கு முதல்ல இல்லை. ஏன்னா எப்படி பண்ணுறதுன்னு தெரியும், கோவம் வரும். ஸோ அப்போ வந்து கலைஞர் இதெல்லாம் கோவப்படக்கூடாது. நீ அரசியலுக்கு வந்து விட்டால் 2 பக்கம் நீ ஒன்று செஞ்சினா அதில் பயன்படுறவர்கள் நிறைய பேர், அதனால் பயனடையாதவர்கள் இருக்கு பேர், இன்னொருத்தர் இருக்காங்க ஐயோ வளர்றானே நல்லா செய்கிறானே அதை தடுத்திட வேண்டும் என்று ஒரு அரசியல். அதான் அரசியல். அதை சொல்லிட்டு அழகாக எனக்கு கலைஞர் சொல்வார். உன்னை கண்டுகொள்ளாமல் உன்னை வந்து சாதாரணமாக போட்டாங்கன்னா நீ வேஸ்ட்டு. நீ வந்து உன்னை பார்த்து ஐயோ இப்படி பண்ணுறானே அப்படி நல்லா அப்படி செய்வ அப்படி என்றால் நீ ஏதோ சரியாக செய்கிறாய். பத்திரிகைகள் பற்றி உன்னை கட்டமாக வந்து சொல்கிறாங்கன்னா அது உன் குறை, அது நீ செய்ய பாலிசி சொல்லாமல் உன் தனிப்பட்ட முறையில் விமர்சிக்கிறாங்கன்னா நீ ஏதோ உன் துறையில் சிறப்பாக செய். இதெல்லாம் வந்து இதுக்காக நீ வந்து தளர்ந்து விடாது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கலைஞர் எங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஊக்கத்தை தருவார். எங்கள் ஒரு தந்தை ஸ்தானத்தில் எனக்கு தலைவரும் சரி, என் தளபதி அவர்கள் ஸ்டாலின் அவர்களும் சரி, என்னை அழகாக, ஏன்னா அவங்க கொடுத்த கைடன்ஸில் தான் நான் இப்போ இவ்வளோ ஆண்டுகள் சர்வே பண்ண முடியுது. ஏன்னா இது வந்து அரசியல் வந்து வச்சுங்க சாதாரண இது கிடையாது. ஆக்சுவலாக சார் வந்து உங்கள் தந்தையார் திரு முரசொலி மாறன் அவர்கள் ரொம்ப அறிவுபூர்வமாக டெல்லியில் செயல்படுற எல்லோரையுமே மனமாச்சரியமின்றி பாராட்டுவார் அப்படிலாம் சொல்லுவாங்க. உங்களுக்கு நிறைய பாராட்டுகள்லாம் இருந்தது. பெரிய பெரிய மினிஸ்டர் அளவில் திருமதி சோனியா காந்தி, மன்மோகன் சிங் அவர்களை கூட உங்களெல்லாம் பாராட்டினாங்க. என்னைக்காவது ஒரு நாள் ஐயோ நம்ம தந்தையார் இருந்து இதெல்லாம் பார்க்கலையே அப்படின்னு உங்களுக்கு வருத்தம் இருந்ததா? உண்மையை சொன்னால் அது அங்கே சென்ற போது கிட்டத்தட்ட நான் ஒரு டிப்ரெஸ் ஆகிட்டேன். ஏன்னா யாரை பார்த்தாலும் முதல்ல வந்து நீ முரசொலி மாறன் அவர் மாதிரி ஆகணும் சொல்லும் போது அது ஐயோ இப்போ ஒரு அதாவது நம்மளை எரியாமல் ஒரு பெரிய ஒரு பெரிய அந்த இடத்தை நிரப்ப முடியுமோ என்ற ஒரு பெரிய அச்ச உணர்வு. அது இல்லாமல் சிறு வயதுலேருந்து எங்கள் அப்பா வந்து எது பண்ணாலும் குற்றம் தான் கண்டுபிடிப்பார். எங்கள் அப்பா பாராட்டவே. ஸோ அதெல்லாம் வந்து அது பண்ணும்போது அப்போ செய்யும்போது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பாராட்டு தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் வந்து நான் சிறமையாக செய்த பாட்டு சொன்னார். ஒரு சபையில் வரும்போது இவன் தந்தை சொல்லும்போது உண்மையில் நான் கண்காணிக்க. ஏன்னா நாங்களாம் பெரிய மதிக்கிறது எங்கள் தலைவர். அவர் வாயால் வந்து பற்றி வச்சுங்களேன், அது வந்து உண்மையிலே வந்து ஒரு உறுதியை கொடுத்தது. திரு முரசொலி மாறன் அவர்கள்ன்ற அந்த 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 முகவரியே வந்து ஒரு சில நேரங்களில் பெரிய சுமையாக இருக்கும் சார். பெரிய எல்லா லீடர்ஸும் உங்களை பார்ப்பாங்கல்ல, அந்த எக்ஸ்பெக்டேஷனை எப்படி சார் நீங்கள் அதை ஃபுல்ஃபில் பண்ணீங்க? எப்படி அதுக்கு கடுமையாக பிரயத்தனப்பட்டீங்க? இல்லை, நான் வந்து ஃப்ராங்காக சொல்லிட்டேங்களா, எனக்கு வந்து நான் என் தந்தையை டெல்லி இருக்கும்போது ரிலீஸ் சென்றதே கிடையாது. என்ன ஆனால் நான் சென்ற போது நான் வேறு விதமாக என்ன பார்த்தேன். ஆனால் வந்து என் தந்தை அனுபவத்தினால் நல்ல நண்பர்கள் கிடைத்தாங்க. என் தந்தைக்கு யார் நண்பர்கள் இருந்தாங்களோ, என் தந்தை மீது நல்ல மதிப்பும் உணர்வு வைத்தவர்கள் அதே உணர்வை வைத்தார்கள். அதே போல் தலைவர்கள் வந்து அங்கே டெல்லி வந்த போது எல்லாம் அதே நண்பர்கள் தான். ஸோ அவர்கள் பரிச்சயம் போது அவர்களை பார்த்தேன், அவர்கள் எவ்வாறு செயல்படுகிறார்கள் என்று. ஆனால் வந்து அப்படியே வந்து பழகிவிட்டது. பலரும் நீங்கள் வந்து இப்போ வந்து செல்வந்தர் வீட்டு பிள்ளை சீமான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்கள் கூட ஒரு முறை பத்திரிகையாளர் அப்படிலாம் ஒன்றும் நெருங்க முடியாதவரெலாம் இல்லைன்னு கையை பிடிச்சி வாங்க நம்ம வீட்டுக்கு போகலான்னு கூட கூப்பிட்ட ஒரு சம்பவம்லாம் உண்டு. அது அந்த விமர்சனம் இன்னமும் வச்சுட்டே இருக்காங்கல்ல. அதாவதுங்க, ஒருத்தரை பற்றி ஒருத்தர் எவர் செயல்பட்டிருக்கார், ஒரு எம்பியாக செயல்படுகிறார், அதை பற்றி குறை சொல்ல ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக என் மீது எந்த குறையும் அவர்களால் சொல்ல முடியவில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த குறையை வந்து சொல்வர்கள் வந்து அவர்கள் வந்து
தோக்கப் போகிறார்கள் என்ற விரக்தியிலே சொல்கிறது. எனக்கு வந்து நான் அதாவது என் மீது யாரும் கோவப்பட்டதை நான் பார்த்ததே கிடையாது. அதே போல் நான் அனைவரோடும் சகஜமாக பழகக்கூடியவர். எனக்கு இந்த விதற்கே வந்து எங்கள் கட்சியில் சொல்ல, ஏன்னா எங்கள் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா திமுகவில் வந்து யாராவது ஒருத்தர் வந்து ரொம்ப பந்தா பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்னா அடுத்த நிமிஷம் வந்து தலைவர் வரைக்கும் போயிடும். அந்த நிலை எனக்கு இது வரைக்கும் வந்ததில்லை. பொது வாழ்க்கை அப்படின்றது நீங்கள் இப்போ அரசியல் ஓட்டத்திலே இருந்து நீங்கள் சுற்றி இருக்கிற சம்பவங்கள் முழுவதும் அரசியல் தலைவர்கள் வர்றது எல்லாமே பார்த்துட்டு இருப்பீங்க. திடீர்னு ஒரு நாள் வந்து ஒரு அரசியலுக்குள் முழு நேர அரசியல்வாதியாக உள்ளுக்குள் காலடி எடுத்து வைத்த அந்த முதல் நாள் இரவு என்ன ஓட்டங்கள்லாம் இருந்தது சார்? கொஞ்சம் அச்சமாக இருந்தது, இன்னும் ரொம்ப அச்சமாக இருந்தது. நான் சொன்னேன் எனக்கு முதல் வந்து என்னது திடீரென்று எங்கேயோ வந்து பாருங்க காலச்சக்கரம் வேகமாக சொல்கிறது. நீ அப்படி நீ பாருங்க, வாய்ப்புக்கு வந்து வச்சுங்களேன், வாழ்க்கையில் வந்து வெகு சிலருக்கே வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு அது வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் உங்களை பாராட்டுற அளவுக்கு நீங்கள் வந்துட்ட போது கண்டிப்பாக நான் செய்த திட்டங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ஒரு அமைச்சராக பொறுப்பு கிடைச்சிது, யாருக்கும் கிடைக்கல. ஆனால் வந்து ₹1 வந்து கன்னியாகுமரியில் காஷ்மீருக்கு பேசக்கூடிய வாய்ப்பை நான் உருவாக்க போது இன்னைக்கு கூட நான் பொது வீட்டில் பேசுவேன், முதல்ல செல்ஃபோன் எடுத்து காட்டுவான் நான் ஒன்னால. அப்போது ஓஹோ நமக்கே எனக்கே மறந்து போயிருக்கு, ஓ நம்ம செய்தது இதெல்லாம் இருக்கு. இன்னைக்கு பாருங்க இன்டர்நெட் புரட்சி 2004 நான் அனுபவிச்சேன். ஒரு இல்லை இப்போ ப்ராட்பேண்ட்னா இப்படி தான் இருக்கும்னு இன்னைக்கு செயல்பட்டு விட்டது இல்லைங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திட்டங்களும் நாங்கள் கொண்டு வந்த திட்டங்கள் இன்றைக்கு மக்கள் பயனடைகிறார்கள். நான் வந்து அப்போ வந்து தெளிவாக இருந்தேன். என்னை வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா நிறுவனங்கள் வரும்போது நல்லா சொன்னேன். நான் ஏன்னா பிஸ்னஸில் இருந்தனால நான் சொன்னேன், பாருங்க நீங்கள் வரீங்க சும்மா வெளியிலான்னு வராதிங்க, உங்களுக்கு தேவை மார்க்கெட். நீங்கள் எல்லாரும் வந்து இந்தியாவை குறை சொல்றாங்க, அது அதிக ஜனத்தொகை, அது வந்து நமக்கு நெகட்டிவ் கிடையாது, அது ப்ளஸ் பாயிண்ட். உங்களுக்கு மார்க்கெட் இங்கே தான் இருக்கு. அது இளைய சமுதாயம் அதிகமாக உள்ள அப்போ சொன்னபோது வந்தாங்க. அப்போ சொன்னால் வந்தீங்கன்னா இங்கே இந்தியாவுக்கு வாங்க தொழில் பண்ண, இங்கே மேனுஃபேக்சர் பண்ணாதான் உங்களுக்கு ஊக்கம் தரும். ஆனால் நீங்கள் சென்னையில் தான் பண்ணணும். நீ அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லா தொழிற்சாலைகளும் சென்னையை நோக்கி வந்துன்னு பல ஆயிரக்கணக்கான இளைஞருக்கு நல்ல சம்பளத்தில் வேலை வாய்ப்பு கிடையாது. இத்தனையும் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து பெரிய குறையாயிடுச்சு. கேபினெட் மீட்டிங்கில் வந்து நான் ஒரு சென்னைக்கு ஒரு பிளானை கொண்டு வரேன். அப்போ வந்து அர்ஜுன் சிங்கல், மிஸ்டர் மாறன் நீங்கள் வந்து இந்தியாவுக்கு மினிஸ்டர், நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு மினிஸ்டர் இல்லை. நான் சொன்னேன் தப்பான செய்திங்க சார், நாங்கள் ஜெயிச்சாதான் நான் இங்கே மினிஸ்டரு. இன்னொரு சம்பவம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு கான்ஃபரன்ஸ் இன்டர்வியூ. அப்போ வந்து டெலிகாம் ரெவல்யூஷன் பெரிய இந்தியா வருது. ஏன்னா மற்ற நாடுகள்லாம் வந்து நின்று ஸ்தம்பித்த கிடையாது, இந்தியா தான் வந்து வளர்ச்சி ஏறுது. அப்போ ஒருத்தர் கேட்டால், நீங்கள் ஏன் வந்து எல்லாரும் வந்து இந்தியாவில் வந்து முதலீடு செய்ய சொல்கிறீங்க, ஏன் என்ன தவறுன்னு? நான் என் நாட்டுக்கு கேட்காம நான் வந்து அந்நிய நாட்டுக்கு இல்லை, உங்கள் நாட்டில் வந்து பாருங்கள் ஒன்றுமே சரியில்லை, ஜனத்தொகை ஜாஸ்தியாக இருக்குது. உங்கள் நாட்டில் பாருங்கள் ரோட்டில் வந்து மாடெல்லாம் வாக்கிங் கூப்பிட்டு போகிறாங்க. ஏன்னா அவங்க அமெரிக்கா ஸ்டாண்டர்ட் பார்த்துட்டு நான் சொன்னேன், அப்படிங்களா சார் ஒத்துக்கிறேங்க, எங்கள் நாடு நாங்கள் எந்த அவசரத்தும் இல்லை, எங்கள் அவசரத்தில் நாங்கள் வளர்ந்து கொடுக்குறோம். அவர் சொன்னாருங்களே, அந்த மாடை ஒருத்தர் வந்து ரோட்டில் வாக்கிங் கூட்டிட்டு போனாருங்க, பார்த்தீங்களா சார் நான் கண்குள்ள பார்த்தேன், நானே பார்த்தேன். எந்த கையில் மாட்டை பிடிச்சோம், லெஃப்ட் ஹேண்டா ரைட் ஹேண்ட்? கொஞ்சம் யோசிச்சார். இல்லை நான் நினைக்கிறேன் லெஃப்ட் ஹேண்டில். அவர் ரைட் ஹேண்டை பார்த்தீங்களா? பார்க்கல. பாருங்கள் ரைட் ஹேண்டில் செல்ஃபோன்லேயே பேசிக்கிட்டு மாட்டை, அதான் வளர்ச்சி. அமெரிக்காவை போல் நீங்கள் வளரணும்னு நினைத்தால் முடியாது. ஒவ்வொரு நாடும் அவர்கள் மக்கள் இருப்பது தான் வளரும். அது சொல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து எல்லாரும் இங்கே வந்தாங்க. ஏன்னா நம்ம வளர்ச்சி வித்தியாசமான வளர்ச்சி, இட்ஸ் ஆர்கானிக் க்ரோத். இப்போ என்ன பிரச்சனை என்னென்னா, இப்போ இருக்கிற பிரச்சனை வந்து டெல்லியில் உட்காந்து கொண்டுட்டு நான் ரஷ்யா மாதிரி கண்ட்ரோல் பண்ணுவேன், இது பண்ண நடக்காது. நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு பண்ணுற கொள்கைகள் வேறு மாதிரி இருக்கும். ஆந்திராவுக்கு செய்கிறது நீங்கள் அடிப்படை வசதிகள், நான் சொல்ல பேசிக்க அடிப்படை வசதி பண்ணலாம். நீ சொல்கிறது பார்த்தீங்கன்னா ரோடோ சாலை திட்டங்களோ தண்ணீர் திட்டங்களோ அதெல்லாம் பண்ணலாம். ஆனால் வந்து எஜுகேஷன் பண்ணும்போது படிப்படியாக தான் நம்ம கொண்டு, ஏன்னா ஜனத்தொகை ஜாஸ்தி, அது கண்டிப்பாக வந்து இதை அறிந்தவர்கள் தான் வெற்றி பெற முடியும். இது அறிந்து தான் பார்த்தீங்கன்னா திமுகவும் கலைஞர் வந்து ஆரம்பத்திலிருந்து ஆரம்ப கல்வி அடிப்படை கல்விக்கு வந்து இந்தியாவிலே தலை சிறந்து விளங்குகிற ஒரு மாநிலம் எது என்றால் தமிழ்நாடு. இன்னைக்கு வந்து நம்ம ஸ்டேட் போர்டில் படித்தவர்கள் தலை சிறந்த விஞ்ஞானிகள். சிவன் இருக்கார், இஸ்ரோவில் அவர் தமிழ் மீடியத்தில் படித்து இருக்கார். அப்துல் கலாம்
தமிழ் மீடியத்தில் படித்து தான் வந்தார். என்ன இப்போ தலை சிறந்த மருத்துவர்கள்லாம் நம்ம இப்போ என்ன பண்ணுறாங்க, வந்துட்டு கிடையாது நம்ம அமெரிக்கா மாதிரி ஆகிடணும், அமெரிக்காவில் எப்படி என்ட்ரன்ஸ் ஒரே காமன். ஏங்க ஃபஸ்ட்டு பேசிக்கை பண்ணாமல் என்ன பண்ணு, திடீர்னு வந்து மேலோட்டமாக நம்ம அமெரிக்காவுக்கு நிகராக வச்சுருக்கோம், என்ட்ரன்ஸ் வச்சுருக்கோம், இது வச்சுருக்கோம், அது வச்சுருக்கோம் சொன்னால் சரி வருமா? அதனால தான் பார்த்தீங்கன்னா நீட் நம்ம எதிர்க்கிறோம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து மற்ற மாநிலத்தை விட நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் ஸ்டாண்டர்ட் நல்லா இருக்குது. இப்போ கிராமத்தில் என்ன சொல்கிறீங்க, இலக்கு வைக்கிறீங்க, என்ன இலக்கு வைக்கிறீங்கம்மா, நீ டாக்டர் ஆகணும்னா நீ 12th 95% வாங்க, 96% வாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, 98 வாங்குறாங்க. வாங்கிட்டு வந்த சாரி இனிமேல் 98% தேவையில்ல, நீ வெறும் 50 வாங்கினா போதும், நீ வேற கொஸ்டின் பேப்பர் எழுது. சரி, என்ன கஷ்டப்படுறாங்களே. இது என்ன பண்ணும், ஒரு 10 ஆண்டுகளுக்கு இதை சொல்லி மெதுவாக படிப்படியாக கொண்டு வர ஒன்றும் பராமல் ஏதோ வந்து அங்கே வேலை சொல்கிறாங்க, இவங்க அடிமையாக செய்யும் போது பாதிக்கப்படுறது யாருங்க? சரி, நம்மளாம் 12th பண்ணியிருக்கோம், 12th வந்து நமக்குலாம் அந்த இடையூறே இல்லை, தடுகள் இல்லாமல் ஒவ்வொரு கட்டத்திலே நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு செல்ல முடியுது. ஆனால் ஒரு ஏழை குடும்பத்தில், என்ன பின்தங்கிய குடும்பத்தில் மாணவர்கள் படித்து உள்ளே முன்னுக்கு வரும்போது அவர்களுக்கு தடைகளை போட்டால், இலக்கை மாற்றினால் எந்த வகையில்? அதுதான் நம்ம நீட்டில் வந்து நீட்டில் பிரச்சனை என்ன, தப்பு. இதே யோசிக்காமல் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து இருக்கீங்க ஒரு பெரிய வந்து உங்களை அமெரிக்காவில் வந்து விருது தரணுறதுக்காக நாங்கள் சரி பண்ணிட்டோம், நாங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டோம், முடியுமா? என்ன பண்ண, அதே தானே இப்போ பிரச்சனை. இப்போ ஜிஎஸ்டி பண்ணாங்க, ஏன் ஜிஎஸ்டி பிரச்சனை? நாங்கள் வந்து உலக அளவில் இந்தியாவில் வந்து ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸில் இருக்குது. ஸோ எங்கேயா ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்ஸு? இன்றைக்கு கூட நம்ம வந்து அமெரிக்கா மாதிரி பெரிய பெரிய கடைகள் கிடையாது, இந்த சின்ன சின்ன பொட்டி கடைக்கு தானே இந்தியாவின் பேசிக்கு. அதுதானே நம்பி தானே வந்து குடும்பமே இருக்குது. நீ அதெல்லாம் ஓவர் நைட் எடுத்துலாமா? நாளைக்கு வந்து அம்பானிகளும் அதானிகள் வந்து நாங்கள் வந்து பெரிய சூப்பர் மார்க்கெட் திறக்கிறோம், இந்த சின்ன சின்ன கடைகள்லாம் மூடிட்டு போங்க சொல்ல முடியுமா? அதுதான் தவறு. நாம் அமெரிக்கா மாதிரி இருக்கவே, ஆனால் நாம் வேறு மாதிரி, நம்மை பார்த்து அமெரிக்கா கற்றுக்கொள்கிற அளவுக்கு நம்ம கலாச்சாரம் வேற. திரு முரசொலி மாறன் அவர்களோட முக்கியமான புத்தகம் மாநில சுயாட்சி அப்படின்றது. கிட்டத்தட்ட நீங்கள் பேசுவதெல்லாம் பார்க்குறப்ப இனி வலிந்து உரத்த குரலில் அதை ஒழிப்பீங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம்ல பாராளுமன்றம்? கண்டிப்பாக மாநில சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி வந்து எங்கள் தாரக மந்திரம். இது வந்து ஃபெட்ரலிசம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபெட்ரலிசம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தலைவர் கலைஞர் வந்து காமன்வெல்த் ப்ரோக்ராமாக வந்து தமிழ் மொழி செம்மொழி அந்தஸ்து வரணும்னார். சொல்லிட்டு நாங்கள் செய்கிறோம், தமிழ் மொழிக்கு செம்மொழி. ஸோ கேபினெட்டில் ஓகே ஆகி பேப்பர் வந்து வருது, எங்களுக்கு சந்தோஷம். கலைஞர் வந்து ஏன்னா ஒரு பெரிய தமிழ் மொழிக்கு ஒரு இவ்வளோ பெரிய அந்தஸ்தை வாங்கி கொடுற நிலையில் நானும் எங்கள் மற்ற சகாக்களும் இருக்கும்போது பெரிய பெருமை இருக்கும்போது தடுங்கல் வருகிறது. கேபினெட் மீட்டிங்கில் வந்து அப்புறம் கல்ச்சர் மினிஸ்டர் யாருன்னா ஒரு ஜெய்பால் ரெட்டி படிச்சுட்டு பட் ஐ அப்ஜெக்ட் பண்ணுறாரு. ஒன்றே வந்து மன்மோகன் சிங் வந்து எல்லாருக்கும் அது கேட்டு கலந்து ஆலோசனை தான் பண்ணுவார். என்னென்னோ சார் நீங்கள் பண்ணிட்டீங்க, நான் ஆந்திராவில் வரேன், நான் ஒரு என்ன சொன்னாலும் நான் தெலுங்கு பேசுகின்ற, நான் தமிழுக்கு நான் வந்து அந்த அங்கீகாரம் கொடுத்துட்டேன், நான் அந்த தெலுங்கு மொழி கொடுக்கலன்னா நான் வந்து என்னை காரி துப்புவாங்க, உண்மை நான் தர முடியாது, அப்ஜெக்ட் பண்ணுறேன். ஸோ பிரச்சனை ஓடுது. பெஸ்ட்டு என்ன வந்து அனுபவத்தில் மிக்கவர் கலைஞர். வெளியே வந்து என்னப்பா பார்த்தா ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு. ஜெய்பால் ரெட்டி அப்ஜெக்ட், எதுக்குப்பா? இல்லை இந்த மாதிரி வந்து அவர் சொல்கிறாரு தெலுங்குக்கு வரணும். இவர் சொன்னோன்னா வாயிலார் ரவி என்ன சொல்கிறார், எனக்கு மலையாளத்துக்கும் வரணும், இன்னொருத்தர் கன்னடத்துக்கும். அப்படியா, நான் சொல்கிறத நீ போய் சொல்லு, இதுதான் என்னோட அறிவுரை, சஜஷன். அப்போ நான் உள்ளே போகிறேன். சார் எல்லாம் உள்ள காரசாரமான சார் நான் பேசுகிறேன், 2 minutes கொடுங்க சார். எல்லாரும் அமைதியாக இருந்தது. சார் நான் கலைஞரோட டிஸ்கஸ் பண்ணேன், அவர் ஒரு சஜஷன் கொடுத்தாரு, அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். என்ன பண்ண பிரதமர், என்ன சார் ஜெய்பால் சொல்கிறது சரி, வாயிலார் ரவி சொல்கிறது சரி. ஏனென்றால் செம்மொழி ஆகிறது அந்தஸ்து உள்ள எந்த மொழியும் அந்தஸ்து கொடுத்தே ஆகணும். எப்படி தமிழுக்கு அந்த உரிமை இருக்கிறதோ அதே உரிமை தெலுங்குக்கு இருக்குது, கன்னடத்துக்கு இருக்குது, மலையாளத்துக்கு இருக்குது. சொன்னோடனே எல்லாருமே ஆச்சரியம் சொன்னாங்க. அப்போ தான் சொன்னாங்க இதுதான் கலைஞர். உடனே அடுத்த நொடி தமிழை இப்போ மற்ற மொழிக்கும் நாங்கள் அந்தஸ்து தருவோம்னு சொன்ன உடனே பிரச்சனை எல்லாம் முடிஞ்சுதா. நான் இந்தியா வளரும் என்றால் இந்த ஃபெட்ரல் ஸ்ட்ரக்சர் வேணும். எங்களை மதியுங்கள், எங்கள் உணர்வுகளை மதியுங்கள், எங்கள் கலாச்சாரத்தை, உங்களுக்கு பிடித்த கலாச்சாரத்தை எங்கள் மீது திணிக்கவே
சரிங்க, அதான பிரச்சனை. போய் நீங்க என்ன பிரச்சனை? ஆக்சுவலாக சார், நீங்கள் டெல்லியில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் கேட்குறேன். இந்த முரணும் இந்த மோதலும் இருந்துகிட்டே இருக்குது. தமிழ் மொழிக்கான உரிமையை பெறுவது அவ்வளவு நெருக்கடி சவாலான விஷயமா பார்க்குறீங்க? ஆனால் டெல்லி அப்படி இடர்பாடுகளை தருதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாங்க, கண்டிப்பாக. டெல்லியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க என்றால், நீங்கள் ஆங்கிலத்தில் பேசினால் அவர்களுக்கு தெரியும் அவங்க பேசுகிற மொழி ஹிந்தி. அவர் இந்தியை தவிர வேறு எதுவும் பேச அவங்க கற்றுக்கல. ஏன் தமிழ்நாடும் ஆந்திராவும் கர்நாடகாவும் கேரளாவும் இன்னைக்கு முன்னேறுது என்றால் நமக்கு ஆங்கிலம் தெரியும். அது ஆங்கிலம் தெரியுதுனால்தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மாணவர்கள் சாஃப்ட்வேரில் பின்னி எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் போய் சுலபமாக அவர்கள் வேலை செய்ய முடியுது. நம்ம ஆங்கிலம் படித்ததால் இன்னைக்கு ஆங்கில புலமை நமக்கு இருக்கு. இன்னைக்கு அதே போல் பார்த்தீங்கன்னா அவங்க என்னாச்சு, அந்த இந்தின்னு சொல்லி அந்த இந்தி குறுகிய வட்டத்திலே இருக்கு. நம்ம மீது ஆதிக்க செலுத்தும் என்ற வட்டத்திலே இருக்காரு. நீ அவங்க பண்ண தவறு என்ன? தங்கள் மொழியை திணிக்க பார்த்து அவர்கள் அவங்க மக்களை வளரவில்லை. உங்கள் பயோகிராஃபி எழுதுகிறப்ப முக்கியமாக உங்கள் அரசியல் அனுபவத்தில் உங்களுடைய முதல் நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி அப்படின்றது ஒரு மறக்க முடியும். ஒரு ஹியூஜ் மார்ஜினில் தான் நீங்கள் வெற்றி பெறுறீங்க. நீங்களே சொன்னீங்க முதல் நாள் இரவு அரசியலுக்குள்ளே வரப்போ ஒரு பயம் இருந்ததுன்னு. ஒரு ஹியூஜ் ஒரு பதட்டம்ன்றது ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்தப்போ அந்த இரவு எப்படி சார் இருந்தது? என்ன யோசனைகள் ஓடிச்சு உங்கள் மனசில்? உண்மையை சொல்ல போனால் அன்று இரவு நான் சரியாக தோணும். ஏன்னா அடுத்த கட்ட இதுக்கு தலைவர் கலைஞர் அது வெற்றி பற்றியே யோசிக்கல. அது அடுத்த சேலஞ்சு. ஸோ பண்ணும்போது அப்போ ஏன்னா எனக்கு எல்லாமே டெல்லிக்கு போகணும், தலைவர் வர சொல்கிறார், இதை பேசணும், அதை பண்ணணும், எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும், காம்பி ப்ரோக்ராம் அஜெண்டா பண்ணணும், கோஆர்டினேஷன் பண்ணும்போது வெற்றி பற்றியே நாங்கள் நினைக்கவே இல்லை. மற்றது என்னென்ன செய்ய வேண்டும் என்பது அது ரொம்ப ஹை ஸ்பீடாக தயாராகிட்டீங்க. போயிட்டு ஒவ்வொரு அதாவது சில சமயம் நீங்கள் எதிர்பார்க்காதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கும். உங்கள் அனுபவத்திலே சார் நான் பார்த்துருக்கேன். உங்களுடைய முதல் உரை ஒரு அரசியல் பேச்சு பேசுகிறப்ப நான் செய்தித்தாள்களில் படித்தது உங்கள் சகோதரர் திரு கலாநிதி மாறன் அவர்கள் உங்கள் பேச்சை டெலிஃபோன்லேயே கேட்டுகிட்டே இருந்தாங்க அப்படின்னு நான் படிச்சிருக்கேன். அந்த நட்பு, அந்த அரசியல் உரையாடலாம் எப்படி சார் இருக்கும் உங்களுக்கு உங்கள் சகோதரருக்குமான உரையாடல்? ஒரு நல்ல நண்பர். அதே போல் குறைகளை முதல் எங்கள் அப்பாவுக்கு அடுத்தபடியாக என் மீது அதிகமாக குறை கண்டுபிடிக்கிறவர். ஆக்சுவலாக சார் அன்றைக்கு இப்போ எதிர்கட்சிகள்லாம் விமர்சித்ததற்கான காரணம்ன்றது சன் டிவி அப்படின்றது, அதை குறிப்பிட்டே ஜெயலலிதா அவர்கள்லாம் விமர்சித்தாங்க. இந்த திமுகவோட பயணம் அதனூடாக சன் டிவி ரெண்டையும் எப்படி நீங்கள் பொருத்தி பார்ப்பீங்க சார்? அது பார்த்தீங்கன்னா ஆரம்பம் முதல் ஒரு தனி மனிதர் அவர் தனிப்பட்ட வெற்றியை அவருக்கு அளித்து விடக்கூடாது. அவரை பாவம் அவர் என்ன சொன்னாலும் அவர் செய்த சாதனையை எவ்வாறெல்லாம் கொச்சைப்படுத்த வேண்டும் என்பதில் தான் குறியாக இருந்தாலே தவிர அவரை மனம் திறந்து தமிழ்நாட்டில் ஒரு தமிழண்டா பண்ணியிருக்காங்களேன்னு அது பாராட்டுற மனநிலை இது இந்நாள் வரைக்கும் யாருக்கும் வரவில்லை. இந்நாள் வரைக்கும் இதே அவர் வேற சமுதாயத்தில் பிறந்திருந்தால் அவரை பாராட்டாலும் பாராட்டியிருப்பார்கள். நீங்க அப்படி ஃபீல் பண்றீங்களா சார்? என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்க ஊடகத்திலே இருக்கிறதுனால, ஊடகம் சார்ந்த விஷயம்லாம் தெரியறதுனால நீங்க கருத்து கணிப்பெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க? கருத்து கணிப்பை நீங்க எப்படி அனுமானிக்க? நான் கருத்து கணிப்பை பார்த்தீங்கன்னா பாருங்க, இது எங்கள் அப்பா டைம்லேருந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்ன சாம்பிள் சைஸ், குறிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய கருத்து கணிப்பு பாதி சாம்பிள் சைஸ். அடுத்தது நான் பார்க்குறேன் என்ன சொல்கிறேன், என்ன கேள்வி கேட்குறான்னு பார்த்தீங்களா கேட்குற கேள்வியிலே தவறாக இருக்கும். ஸோ அந்த கேள்வியை படித்தா அது முழுவதாக அதுப்பயும் மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா என்றால் ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் உள்ளே பார்த்த பிறகு இவங்க கருத்து கணிப்பு சரி, இவங்க கருத்து கணிப்பு தவறு இருக்கு. அதே மாதிரி ஆளுங்கட்சியினரும் கேட்கும்போது இந்த கேள்விகளை தவறான பாதையிலே அவர் மிஸ்லீட் பண்ணுறது, மிஸ்கைட் பண்ணி கொண்டு போகிறது. உங்கள் நாடாளுமன்ற அனுபவத்திலேயே சார், இப்போ ஒரு அமைச்சராக நீங்கள் நினைவு கூறுறப்ப இதை என்னுடைய தாய் நிலத்திற்கு, தமிழ் நிலத்திற்கு நான் செஞ்சேன் அப்படின்னு ஒரு மனதுக்கு நெருக்கமானதுன்னா உங்களுடைய பங்களிப்புன்னு எதை சொல்லுவீங்க? கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எனக்கு நான் மிகவும் தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து இருக்கும்போது நாங்கள் எடுத்துக்கொண்ட பயிற்சி, கூட்டு பயிற்சி தான். நானாக இருக்கட்டும், டிஆர் பாலுவாக இருக்கட்டும், அதில் குறிப்பாக 2 பேரும் எங்கள் வேலை பலுவை பிரித்து கொண்டு அது வெற்றியும் கண்டபோது எனக்கு உண்மையிலே பெரிய மகிழ். அடுத்தது பார்த்தா இந்த கடல் நீரை குடிநீராக்கட்டு திட்டம் குறிப்பாக சென்னையினால் தனிப்பட்ட முறையில் அது எனக்கு அனௌன்ஸ் பண்ணி அது பட்ஜெட் ஸ்பீச்சில் பார்த்தீங்களா, பட்ஜெட் ஸ்பீச்சில் ஃபஸ்ட்டு பட்ஜெட் ஸ்பீச்சில் 1000 crores will be allocated சொல்லும்போது
நம்மளால ஏன்னா நான் தேர்தல் சமயத்தில் வந்து சொன்னோம் செய்வோம்னு. ஏன்னா அப்போ கலைஞர் இங்கே சொல்வதை செய்வோம், செய்வதை தான் சொல்லுவோம். அது உண்மையிலே வந்து மிகுந்த மகிழ்ச்சியாக எங்களுக்கு இருந்தது. அதே மாதிரி மிகப்பெரிய மகிழ்ச்சி வந்து என் தந்தை வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டார். நாங்குநேரி அப்போ செலக்ட் பண்ணார். ஏன்னா மாரி பின்தங்கிய மாவட்டம் என்று தென் மாவட்டங்களே. ஆனால் வந்து நல்லா வந்துச்சு. அப்போ ஆட்சி மாற்றம் ஏற்பட்டோன்னே திமுக கொண்டு வந்த ஒரே காரணத்துக்காக அப்போது ஜெயலலிதா அரசு அதை முடக்கியது. அதெல்லாம் என்ன ஆச்சுன்னா அது நாங்குநேரி அப்படியே ஃபிசில் அவுட் ஆகிடுச்சு. ஒன்று என்ன பண்ண எடுக்கல. சில சொல்லுவாங்களே முதல் கோணல் முற்றும் கோணல் மாதிரி அது டேக் ஆஃபே ஆகலை. பிறகு வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனை வந்து நாங்கள் கொண்டு வரணும்னு நாங்கள் மத்திய அரசுல இருக்கும்போது நாங்கள் பண்ணுறோம். கேபிட்டல் முடிவு எடுத்துகிட்டு செய்கிறோம். செய்யும்போது வந்து எல்லாம் தவிக்கிறாங்க எப்படி பண்ணுறதுன்னு. பார்த்தீங்கன்னா இந்தியாவில் முதல் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் கொண்டு வந்தது நான் தான். அது இங்கன்னா சென்னையில் நோக்கியா, சாம்சங், மோட்ரோலா, அப்புறம் வந்து ஃபாக்ஸ்கான், ஃப்ளெக்ஸ்ட்ரானிக்ஸ். பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் ஸ்பெஷல் இன்னும் செயல்படக்கூடிய ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனா செயல்பட்டு அது ஒன்றுமே இல்லை, க்ளீனாக வந்தது. இன்றைக்கி வந்து சொல்கிறேன், இன்னைக்கு நான் பேப்பரில் கூட படித்தேன், ஐஃபோன் வந்து இப்போ ஃபாக்ஸ்கான் தயாரிக்க போகிறாங்கன்னு. இப்போ எனக்கு பெருமையாது. நான் தான் அந்த ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தை 2006ஆம் ஆண்டு சென்னைக்கு கூட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் தமிழ்நாட்டுக்கு வரும்போது எதை கொண்டு வந்தாலும் பெரும் பெருமையாக. ஆக்சுவலாக உங்கள் கனவு, உங்களுடைய ஆசை சார்ந்த ஃபீல்டாகவே உங்கள் துறை கேபினட் மினிஸ்ட்ரி அமைஞ்சதும் ஒரு பெரிய காரணம்னு சொல்லலாங்களா? உங்களுக்கு பிடிச்ச துறையாக அமைஞ்சிருச்சு? இல்லை எனக்கு நான் சொன்னேன் எனக்கு பிடிச்சதில்லை. எனக்கு என்னென்னா நமக்கு பொறுப்பை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இப்போ சரி எஸ் நம்ம இந்தியர் எல்லாம் சொல்லலாம். ஃபஸ்ட்டு எனக்கு வந்து தமிழ்நாடு வந்து சொன்ன எங்கள் அப்பா ஒரு பெரிய ஜெயகேட்டிக் அவர் பண்ணி தலைவர் கலைஞர். சரி தமிழ்நாட்டில் நம்ம தான் செய்யணும். ஏன்னா வந்து வச்சுக்கோங்க அதானே கேட்குறாங்க, நீ என்னப்பா செஞ்ச? சார் வந்து நான் சொன்னேன் என் தொகுதிக்கு மட்டும் செய்யலைங்க, நம்ம மாநிலத்துக்கே என்னால் செய்ய இந்தியாவுக்கே என்னால் செய்ய முடியுது. நீங்கள் பார்த்தீங்களா அப்போ வந்து வச்சுக்கோங்க முதல்ல வந்து தலைவரோட போகும்போது எல்லாம் 2 ஃபோன் வச்சுருப்பாங்க. சென்னைக்கு ஒரு நம்பரு. அப்போ சென்னையிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வேறு எந்த மாவட்டத்துக்கு ஃபோன் பண்ணால் எஸ்டிடி. ஸோ அங்கெல்லாம் இது முதல்ல வந்து சொன்னேன் இது என்னையா இது? இல்லை சார் எனக்கு தெரியாது. இது முதல்ல தூக்கு. மற்ற மாநிலத்திலாம் ஒரே இது ரேட்டு. இங்கே என்ன சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் பண்ணால் இது, சென்னையில் காஞ்சிபுரத்து பண்ணாலே எஸ்டிடி. இதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ளவே முடியும். ஸோ அது பண்ண ஸோ பார்த்தா என்ன நான் வந்து கண் கூட பார்த்த ஒரு தவறான அணுகுமுறை. அதை செய்து பார்த்தீங்கன்னா மக்கள் வரவேற்பு சரி என்னால் பண்ண சிறு சிறு காரியங்களை நாங்கள் செய்தோம். செய்யும்போது இன்னும் பெரிய ஒன்றும் வந்தவர் பார்த்தீங்கன்னா .in. நான் வெளிநாடு செல்வம் பார்த்தேன். சிங்கப்பூர் போனால் .sg போடுவாங்க. நீ யூகே போனால் .uk. அதில் அவங்களுக்கு பெருமை. நம்ம ஊரில் வந்து .com எல்லாத்துக்கும் .comன்றது இது அமெரிக்காவுக்கு பொருத்தமான. நான் முதல் கூப்பிட்டேன் என்ன பண்ண யோசித்தேன். ஏன்னா எல்லாரும் எல்லாம் கம்பா எனக்கு நேம் பண்ணுங்க, நீங்கள் தான் மக்களுடைய நேரில் இருக்கு. 3 மாதம் டைம் தரேன். நீ 3 மாதத்துக்குள்ள உங்கள் வெப்சைட்டை .in மாற்றுங்க. ஏன்னா நீங்கள் மாற்றினா ஆட்டோமேட்டிக்காக செய்தோம். இன்று பார்த்தீர்கள் என்றால் .in இல்லாமல் எந்த முகவரும் உங்கள் முகவரி என்னங்க .in இருக்குங்களா? அதாவது இதுதான் அது சின்ன விஷயம்தான் இந்தியாவுக்கு பெருமைப்படக்கூடிய விஷயம். உங்களுடைய அரசியல் ஓட்டத்தில் அது ரொம்ப முக்கியமானதுன்றதுனால ஒரு தொலைபேசி ஒரு தொலைத்தொடர்பில் ஒரு புரட்சியே நடந்தது அந்த காலகட்டம் அப்படின்னு. அவ்வளோ ஒரு நல்ல நோக்கத்துக்காக பண்ணதாக இருக்கக்கூடிய இடத்துல அதுவே விமர்சனமாக மாறி ஒரு நெருக்கடியாக மாறின சூழலை நீங்கள் எப்படி பார்த்தீங்க, எப்படி கையாளீங்க? அதாவதுங்க தொலைத்தொடர்பு துறையில் நான் செய்த சாதனையை களங்கப்படுத்த வேண்டும். மக்கள் என்னை தொலைத்தொடர்புக்கு வளர்ச்சிக்கும் தொலைத்தொடர்பு பார்த்தீங்களா சீர்திருத்தத்துக்கும் அந்த பேரும் பெருமை எனக்கு வந்துவிடக்கூடாது என்று செய்த சூழ்ச்சி தான் இது. நான் சொல்கிறேன், நான் வந்து இதுவரைக்கும் வந்து பொது வாழ்வில் வந்த பிறகு முன்னாடி சரி தவறே செய்யாதவன். ஆனால் என் மீது தவறு சுமத்தி என்னை அரசியலிருந்து குறிப்பாக வந்து நான் செய்த நல்லது எல்லாத்தையும் களங்கப்படுத்துகின்ற ஒரே முயற்சியில் ஒரு சிலர் செயல்படுகிறார்கள், வெற்றியும் பெறுகிறார்கள். ஆனால் கண்டிப்பாக என் மடியில் கனமில்லை. நான் எந்த தவறும் செய்யவில்லை. என் மீது போடப்பட்ட அத்துணை வழக்குகளையும் நான் சட்ட ரீதியாக
சந்திக்கிறேன். கண்டிப்பாக நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே இருக்கிறேன். எனக்கு நீதி கிடைத்தது ஏற்கனவே. பொய் வழக்குகள் தான் அத்தனையும் பார்த்தீங்கன்னா ஜோடிக்கப்பட்ட பொய் வழக்குகள். சார், அந்த அந்த காலகட்டம் தொடர்ந்து பத்திரிகைகளில் ஊடகங்கள்ல எல்லாம் உங்களை குறிவைத்து அப்படி பேசுகிறப்ப நீங்கள் அதை எப்படி கன்சீவ் பண்ணீங்க? நீங்கள் பேப்பர் படிக்கிறப்போ உங்கள் பேர் இருக்கும்ல, அந்த காலகட்டம்லாம் உங்களுக்கு எப்படி இருந்தது? எப்படி எடுத்துப்பீங்க? நான் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவேன், பத்திரிக்கைப்பா நான் ஒரு மீட்டிங் போடுறப்ப ஃபோட்டோ போடலாம் போட மாட்டான். ஆனால் என்னை பற்றி தவறான செய்தி வந்தால் பக்கத்தில் சின்ன செய்தி கொட்டை எழுத்துல போட்டு, அதாவது எனக்கு அளவுக்கு மீறிய விளம்பரம். நானே பணம் கொடுத்து செய்திருந்தாலும் அந்த விளம்பரம் எனக்கு கிடைத்திருக்காது. அது எனக்கு என்னை எதிர்க்கிற 2-3 பத்திரிகை இருக்காங்க. அதே நான் வழக்கில் வெற்றி பெற்று விட்டேன். அந்த பத்திரிகையை தேடி தேடி பார்ப்பேன், இத்தோண்டு ஒரு பத்தி செய்தியாக தான். ஸோ அப்போதான் யோசிச்சேன், அரசியலில் எந்த பப்ளிசிட்டியும் நல்ல பப்ளிசிட்டி தான். திரு கலைஞர் அவர்கள் அந்த இடத்துக்கு நீங்க அந்த அனுபவத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லாங்களா? ஐயோ, அப்படிலாம் கிடையாது. அவரும் ஒரு நேர்காணல்ல குறிப்பிட்டிருக்காரு, எப்படி எழுதினாலும் என் பெயர் பத்திரிகைகளில் வந்திருக்கு அப்படின்னு சொல்றது. உங்களுடைய பயணத்திலேயே சார் இப்போ அந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு, மன்மோகன் சிங் அரசுல ரொம்ப முக்கியமான பொறுப்புல இருந்தீங்க. இன்னும் பலரும் எழுதினாங்க, திருமதி சோனியா காந்தி மன்மோகன் சிங்க்கு ரொம்ப நெருக்கமான அமைச்சர்னு கூட உங்களை எல்லாம் எழுதி. அந்த அனுபவம் எப்படி இருந்தது? இல்லைங்க, அதுக்கு நெருக்கத்துக்கு காரணம் தலைவர் கலைஞரின் மீது வைத்திருந்த நம்பிக்கை தான். அதே போல் எது செய்தியாலும் பாருங்க, ஒருத்தருக்கு குறிப்பாக தலைவர் கலைஞருக்கும் அவர்களுக்கும் நான் லிங்காக இருந்தேன். அது ரொம்ப கடினமானது இது. ஏன்னா யார் சொல்கிற கருத்தை மாறாது சொல்லணும். அதே போல் யார் மனத்து புண்படாமல் அதை செயல்படுது. ஆனால் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய அனுபவம் அது. ஏன்னா பெரும் தலைவர்களுடைய பெரும் 2 பேரும் தலைவர்கள். அது இது வரைக்கும் நான் சிறப்பாக செய்திருக்கேன்ற நம்பிக்கையில தான் இருக்கேன். குறிப்பாக உங்களை பற்றி எல்லாம் பிரதமர்கிட்ட அப்போ மன்மோகன் சிங் அவர்கள்ட்ட பேசினபோது அவர் ஒரு ட்ரஸ்ட் உங்கள் மீது, கண்மூடித்தனமான நம்பிக்கைன்னு கூட ஒரு பத்திரிகைகள்லாம் எழுதினாங்க. அந்த அளவுக்கு எப்படி அந்த ரேப்போ, அந்த அனுபவத்தை சொல்லுங்க சார். 2004 பார்த்தீங்கன்னா அந்த டைமில் பெரிய ரெவல்யூஷன் பண்ணது யாருன்னா டெலிகாம் ரெவல்யூஷன். மற்ற அமைச்சர்கள்லாம் செய்ய முடியாததை எங்களால் செய்ய முடிந்தது. அதுவும் பார்த்தீங்கன்னா இதனால் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்தது. ஸோ எங்கே போனாலும் அவருக்கு ஏன் பிரதமர் மன்மோகன் சிங் மேலே நல் மதிப்புன்னா, யார் பார்த்தாலும் என்னை பற்றி நல்லா நான் மற்ற வெளிநாட்டு பிரதமர்களோ ஓகே எங்கள் மீட்டிங்கில் அவரை கூப்பிடுங்க, நாங்கள் அவங்ககிட்ட. ஸோ அவருக்கு என்ன ஒன்னே எதுக்கு அல்ல, ஏன்னா காரணம் இல்லை. காரணம் அந்த துறையை ஐடி பூம் சரியான கொள்கைகள் மட்டும் இல்லை, அது கொள்கையினால் வெளிநாட்டு நிறுவனங்கள் இங்கே தொழில் செய்வதற்கு வகையாக அவங்களே சுலபமாக எந்த இடையூறும் இல்லாமல் அடுத்த கட்டத்துக்கு அவர்கள் பாலிசி சேஞ்சஸ். நீ பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு தடைகள்லாம் இருந்தது பாலிசிஸ். எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது, நான் தொலைத்தொடர்பு விரிவாக்கணும், ரொம்ப கம்மியாக விரிவாக்கணும். ஸோ என்ன சொன்னாங்களோ, சார் விரிவாக்க சொல்கிறீங்களே, ஒரு டவருக்கு நாங்கள் எவ்வளோ லஞ்சம் தரணுமா? ஏன் கொடுங்க சார், நீங்கள் சொல்லிட்டு போயிடுங்க. அந்த ஃபைல் போய் இப்போ டிபார்ட்மெண்ட் இருக்குது, அந்த டிபார்ட்மெண்ட் எங்கேயோ தள்ளியே வருது. அந்த டிபார்ட்மெண்ட் ஒரு டவருக்கு நாங்கள் 75,000 ரூபாய் எப்படி பண்ணுறது? நான் யோசிச்சு பார்த்தேன். அப்புறம் அலுவலர்கள்லாம் பேசிக்கிட்டு சொன்னேன், எதுக்கு இங்கே பர்மிஷன் வேணும்? ஆட்டோ கிளியரன்ஸ் கொடுத்தா என்ன? நமக்கு தேவை டவர் வந்தால் தான். அப்புறம் அது முதல்ல அது டிபார்ட்மெண்ட் அங்கே தனியாக இருக்காதீங்க. ஏன்னா அவர் மெயின் பில்டிங்கில் கொண்டு வந்து அதிலே பெரிய கடுப்பாயிட்டாங்கலாம். கடுப்பாயிட்டு ஃபஸ்ட்டு சிசிடிவி கேமரா போடுங்க, எல்லாத்துலேயும் கேமரா போடுங்க சார். ஃபஸ்ட்டு யாருமே தடைக்காலம் கிடையாது. ஆட்டோ கிளியரன்ஸ் டவரை போடணுன்னா ஏர்போர்ட்டை சுற்றி மட்டும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, அதுக்கு மட்டும் நீங்கள் கிளியரன்ஸ் வாங்கிக்கணும். ஏன்னா அந்த ஹைட்டு மற்றபடி பார்த்தீங்கன்னா 60 அடி வரைக்கும் நீங்கள் டவர் போடுறதுக்கு நீங்கள் யார் கிளியரன்ஸும் தேவையில்லைன்னு சிம்பிள் இது பண்ணோன்னு என்னாச்சு கடகடன்னு. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லட்சம் டவருக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டு இருந்தது. நம்ம என்ன காசே கிடையாது, நோ லைசன்ஸ். நீயே போட்டு ஒரு லொக்கேஷனை சொல்லிடு, இந்த ஜிபிஎஸ் இருக்குது, இந்த ஜிபிஎஸ்ல இந்த லொக்கேஷன் போட்டுக்கோ, தடுக்க அவன் பின்னாடி வரட்டும், நீ டவரை போட்டு நீ. ஸோ இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லைசன்ஸ் ராஜ் இருக்காதுங்களா, அதை ஒழிச்சாலே போதுங்க, நாடு முன்னேறும். அதுதாங்க நான் செஞ்சோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஏன் நல்ல பேருன்னா நம்ம தடைக்கற்களை தூக்கி எறிந்தோம். இதுதான் டெலிகாமுக்கு பெரிய வெற்றி. சார், உங்கள் அமைச்சராக இருந்த அனுபவத்தில் ஜவுளித்துறை அந்த அனுபவத்தை எப்படி, அதில் நீங்கள் செஞ்ச பங்களிப்புன்னா எதை சொல்லுவீங்க சார்? அதாவது
அனைவரும் என்னை பார்த்து, என்னங்க ஜவுளித்துறை அமைச்சரா, என்ன பண்ண போறீங்கன்னு ஒரு கிண்டலா. தப்பு இல்லைங்க, எந்த துறையை கொடுத்தாலும் அது சிறப்பாக செய்வது தான். பார்த்தீங்களா ஜவுளித்துறை வந்து பார்த்தீங்களா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒன்றுமே ஒரு தூங்குகின்ற துறையாக தான் இருந்தது. சார் போனால் எல்லாரும் வந்து நான் என்னை எதிர்பார்க்கல, இன்னும் இப்போ என்ன நான் ஒன்றும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க என்றால் இல்லை நம்ம இதை செய்யணும் சார், இல்லை ஒன்றும் செய்ய முடியாது சார். யார் சொன்னால் செய்ய முடியாதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்க என்றால் அந்த டெக்னாலஜி அப்கிரேடேஷன் ஃபண்டு டஃப் ஒரு துறையை எதுக்கு நான் அது என்ன டெக்னாலஜி அப்கிரேடேஷன் ஃபண்ட்னா, நீங்கள் வந்து ஜவுளி போட்டிங்கன்னா புதுசாக நீங்கள் மிஷின் போட்டிங்கன்னா அது ஒரு இல்லை டெக்னாலஜி அப்கிரேட் பண்ணிங்களா உங்கள் அரசாங்கத்தின் சார்பாக 20% 30% உங்களுக்கு வந்து சப்சிடி கொடுக்குறாங்க. இது என்ன பண்ணுவாங்கன்னா, இது வச்சுக்கிட்டு பெருமையாக ஒரு வருஷம் சப்சிடியாக இழுத்து 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 கொடுப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா 2008 தான் வந்து கொஞ்சம் ரிசெஷன். நான் 2009 வரும்போது துறை கொஞ்சம் தவிக்குது. எப்படி, ஏன்னா அவனுக்கு தேவை வந்து கேபிட்டல். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க, முட்டுக்கல்லை எங்கெங்கே போட முடியுமோ போட்டு வைக்கிறாங்க. நான் சொன்னேன் ஏன் வந்து சார் இது பிட்டாக கொடுத்துடலாம் சார். நான் கேட்டேன் ஃபினான்ஸ் மினிஸ்டர்லேருந்து உங்களுக்கு ஃபண்டு கொடுத்துரு. வந்துருச்சு சார். அப்போ வந்து செய்யுங்க 24 மணி நேரம் 24 மணி நேரத்தில் இந்த ஃபண்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஓகே. ஏன் சார் இப்போ அவன் கேபிட்டல் இல்லை முதலீடு இல்லைன்னு கஷ்டப்படுறான். நம்ம தரோன்னு சொல்லியிருக்கோம், கையெழுத்து போட்டால் நீ கிளியர் பண்ணி கொடுங்க, இதை வந்து கொடுங்க, என்ன உங்களுக்கு கஷ்டம்னு. அதற்கு எதிர்ப்பு என்றால் அதிகாரிகள் இல்லை சார் நம்ம 1 இயர் பண்ணால் நம்ம கொஞ்சம் இதாக நம்ம வேலை செய்கிற மாதிரி இருக்கும், அதெல்லாம் இது பண்ணுங்க. எப்பவுமே எக்கானமியில் சொல்லுவாங்க, அவன் கேஷ் க்ரன்ச் இருக்கும்போது கேஷை பம்ப் பண்ணுங்க. இப்போ சார் 24 மணி நேரம் வேணாம், ரொம்ப கஷ்டம், 48 மணி நேரம்னு மாற்று. பார்த்தீங்கன்றால் இந்தியாவில் முதல் முறையாக ஒரு ஜவுளித்துறையில் ஒரு ஸ்பீட், அது மட்டும் இப்போ குறிப்பாக 2008க்கு பிறகு உலக பொருளாதாரமே பின்தங்கிய நிலையில் ஒரு ஊக்கத்தை தருகின்ற வகையில் செய்த போது என்னாச்சுன்னா அந்த ஒரு பூஸ்ட் இன்ஜெக்ஷன் மாதிரி அது ஜவுளித்துறை அப்படியே மாறிச்சு. பிறகு பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பூங்கா பண்ணலாமே டெக்ஸ்டைல், ஏன்னா எல்லாம் தனித்தனியாக இருக்கலாம். ஜவுளி ஜவுளிகள் பூங்கா வந்து பார்த்து சரி ஸ்டேட் எல்லா ஜவுளித்துறை அப்போ தான் பார்த்தேன். உட்கார்ந்த போது தான் தெரிஞ்சது தொலைத்தொடர்பு துறையை விட ஜவுளித்துறை வந்து மிக வந்து நல்ல துறை. ஏன்னால் ஒவ்வொரு குக்கிராமத்திலையும் ஜவுளித்துறை இருக்கு, ஒரு தறி இருக்கு. ஏன்னா அது பற்றி நம்ம விவசாயத்துக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தொழில் வந்து நெசவாளர்கள். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது அடுத்து பார்த்தீங்கன்னா பஞ்சு பிரச்சனை. இது பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு அதாவது சேலஞ்சஸாக நிறைய இருந்து கொண்டே இருந்தது. மிக பெரிய சேலஞ்ச் வந்து எனக்கு வந்தது வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் இந்த மாசு கட்டுப்பாட்டு துறையினால் பார்த்தீங்கன்னா 0. அப்போ பார்த்து அவங்களை கூப்பிட்டு பேசினா முடியல. அதாவது இப்போ நாங்கள் அறிவித்தோம் எல்லாம் பண்ணி அப்புறம் பிறகு என்ன செய்தோம்னால் நேராக பிரதமர் சென்று நாங்கள் 0 எஃபிஷியன்சி ஒத்துக்கிட்டோம். ஆனால் தமிழ்நாட்டு மட்டும் தான் இருக்குது, ஆனால் வேறு குஜராத்தில் கிடையாது. ஆனால் பரவாயில்ல இது செய்யணும்னு சொல்லி அதுக்கு ஃபண்டிங்லாம் ஏற்பாடு பண்ணி அப்போது வந்து கலைஞர் வந்தார், கங்கி பண்ணி ஒரு பெரிய முயற்சியை எடுத்து இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி பண்ணியிருக்கோம். பார்லிமெண்ட் டிபேட்ஸ் எல்லாம் திரு முரசொலி மாறன் அவர்களே வந்து அன்றைய திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் லைப்ரரி போங்க படிங்க, டெல்லியில் நம்ம குரலை வந்து ரொம்ப அறிவுபூர்வமாக எடுத்து வைக்கணும்லாம் சொன்ன பதிவுகள்லாம் பார்க்குறோம். நீங்களும் நிறைய பார்லிமெண்ட் டிபேட்ஸ் நம்ம தொலைக்காட்சி எல்லாம் எப்படி சார் தயாராவீங்க ஒரு பார்லிமெண்ட்? ஏன்னா முதல்லையே பெரும் பொறுப்பு நீங்கள் வந்துட்டீங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து வச்சுங்களேன், நான் சொல்கிறேன் முதல்ல 2004 பொதுக்கூட்டத்தை பேசுறதுக்கே தயங்கி பேசிய அது. பிறகு வந்து வச்சுங்களேன் வெளில ஏன்னா ஃபேக்ட்ஸ், அப்புறம் அந்த ஃபேக்ட்ஸை வந்து சொல்கிற விதம் இருக்குது. ஏன்னா அவங்க கேட்குற கேள்வி வந்து இருக்குது, சில வந்து நம்ம ஃபேக்ட்ஸை வந்து அப்படியே ப்ரிப்பரேஷன். ஏன்னா வந்து எங்கள் அப்பாட்ட நான் ஒன்று மண்டையில் குட்டி கற்றுக்கிட்டு இருந்தால் நுனி புல் மேயாது. எப்பவுமே நம்ம என்ன மேலே ஃபஸ்ட்டு அப்படியே எக்ஸாம் கூட என்ன சப்ஜெக்ட் டாபிக் பார்த்து ஃபுல்லாக படி. அது எனக்கு அந்த ஒரு சின்ன என் தந்தை பண்ணுற படித்து என்ன ஒன்றா சில சமயம் நான் பார்த்துருக்கேன், நீங்கள் முழுசாக படிச்சுட்டு வச்சிங்களேன் மைண்டில் இருக்கும். அந்த கேள்வி வரும்போது உங்களை அறியாமலே அந்த பதில் தானாக வந்துவிடும். சார் இப்போது இதை வந்து நிறைய பிஸ்னஸ் பீப்புளெலாம் நம்ம பேசும் தலைமையில் பார்த்துருக்கோம். நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு முன்னுதாரணமாக இந்த நிகழ்ச்சியை பார்ப்பாங்க. ஒரு அரசியல் களத்தில் இருந்து வெற்றி தோல்வியை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க சார்? தோல்வியை எப்படி பார்ப்பீங்க? பாருங்கள், வெற்றி தோல்வி ரெண்டுமே ஒரே விதமாக பார்க்க வேண்டும். நீங்கள் வெற்றி பெற்றீர்கள் என்றால் ஏன் வெற்றி பெற்றீர்கள், அதனால் என்னென்ன
அதுமாதிரி தோல்வி இருந்தால் வெற்றி விட தோல்வி அதிகமாக கூந்து. ஏன் உங்களுக்கு தோல்வி எடுது, இனி அது தோல்வி அடையாமல் இருப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு நான் 2 முறை வெற்றி பார்த்தேன். 3வது தோல்வி பார்த்து நான் செல்ஃப் அனலைஸ் பண்ணேன். தவறே கிடையாது. ஒன்று வச்சுங்களேன், என்ன இருந்தாலும் வச்சுங்களேன், தோல்வியை தோண்டவே விடாது. ஏன்னா வாழ்க்கையில் தோல்வி சந்தித்தால் தான் வெற்றி வரும். இந்த நேர்காணலில் சார் ஒரு புதுவிதமான அனுபவம், திரு தயாநிதி மாறன் அவர்கள்ட்ட புதுவிதமான உணர்வை எங்களால் பார்க்க முடியுது. இதில் நிறைவான ஒரு கேள்வி சார், உங்களுக்கு நிறைய அடையாளங்கள், இப்போ திரு கலைஞர் அவர்களினுடைய பேரன், திரு முரசொலி மாறன் அவர்களோட மகன், இன்னும் சொல்லணும்னா ஒரு சன் டிவி சாம்ராஜ் அப்படி அமைச்சிருக்கிற திரு கலாநிதி மாறன் அவர்களோட சகோதரர், நிறைய அடையாளங்கள் இருக்குது. நீங்கள் எதை ரொம்ப ப்ரௌடாக பெருமிதமாக வெளியில் சொல்லணும்னு நினைப்பீங்க சார்? என்னை பொறுத்த வச்சுங்களேன், என் பெரிய அடையாளம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு தொண்டன். அதுதான் என்னோட பெரிய அடையாளம். அது எனக்கு இப்போ இல்லை, நான் சின்ன வயதுலேருந்து பார்த்திங்கன்னா எனக்கு அது திமுகன்றது என்னை அறியாமலே என் உணர்வில், என் ஊனில் ஏறி உள்ளது. அதுதான் என் மிகப்பெரிய அடையாளமாக காணுகிறேன், என் ஒரு தமிழன். ஒரு நெஞ்சுக்கு நெருக்கமான அனுபவத்தை தந்தீங்க. பார்வையாளர்களுக்குமே ஒரு புதுவிதமான ஒரு அரசியல் தரிசனம் அப்படின்னே சொல்லலாம். பேசும் தலைமை சார்பாக, குழு சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்து. மிக்க நன்றி. என்ன நேயர்களே, பேசும் தலைமை வித்தியாசமான துறைகளை தேடி, வித்தியாசமான துறைகளின் ஆளுமைகளின் அனுபவங்களை ஒவ்வொரு வாரமும் வழங்கி கொண்டே இருக்கிறது. அந்த வித்தியாசமான துறைகளை தேடிய பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.